மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிவிஐ CMR நேயர்களுக்கு எங்கள் அன்பு கலந்த வணக்கம். வாரந்தோறும் பல இளம் கலைஞர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் மியூசிக் கனெக்ட் மூலமாக அவர்களின் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த இசையால் இணைக்கும் நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக டிவிஐ CMR நிர்வாக குழுவினருக்கு நாங்கள் நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னோடு இணைந்திருப்பவர் சாந்தினி. நன்றி அனநாதன். எல்லோருக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கங்கள். இந்த டிவிஐ CMR மியூசிக் கனெக்ட்ஸ் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை டிவிஐ தொலைக்காட்சி மூலமாகவும் CMR 101.3 ரேடியோ மூலமாகவும் ஃபேஸ்புக்கில் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் மூலமாகவும் நேரடியாக கண்டுகளிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை ஊக்கப்படுத்தி எங்களை என்கரேஜ் பண்ணுவது நேர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக எங்களுடன் தொலைபேசியில் அழைக்கலாம். அடுத்த 1.5 மணி நேரமும் நாங்கள் மாவீரருக்கான சிறப்பு பாடல்களை பாடி போவதாக பிளான் பண்ணி இருக்கின்றோம். நீங்கள் எங்களுடன் இணைந்து அந்த 1.5 மணி நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் மாவீரர் சம்பந்தமான நிகழ்வுகள் ஒரு நல்ல மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும். அதுகளை எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 1.5 ஹவர்ஸுக்கும் அதுக்கான நம்பர் தொலைபேசி நம்பர் 416-292-4059. தாயகத்தில் உங்களுடன் எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள் பயணித்திருப்பார்கள். அவர்களுக்கே ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம், பல ஞாபகங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் எடுத்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதம் கார்த்திகை மாதம், புனித மாவீரர்களின் மாதம். மாதத்தில் திருநாள் கார்த்திகையே, மாவீரத்தின் திருநாள் கார்த்திகையே. கார்த்திகை மாதம் கருப்பு, கார்த்திகை மாதம் நெருப்பு. மாவீரர்களே, எங்கள் மாதவ செல்வங்களே. இந்த வாரம் இசையால் இணைக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை இசையால் அஞ்சலி செய்ய முன்வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கவிஞர்களும் பாடல்களை எழுதும்போது பல கோணங்களில் இருந்து சிந்திப்பார்கள். நாங்கள் எடுத்திருக்கும் முதலாவது பாடல், தாங்கள் அழிவது உறுதி என்றறிந்தும் தங்கள் மக்களுக்கே மாவீரர்கள் ஆறுதல் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். அவர்கள் ஒவ்வொரு ரூபத்திலும் வருவார்கள். அவர்களே கூறும் வார்த்தை, காற்றாகி வந்தோம், கடலாகி வந்தோம், காதோரம் ஒரு செய்தி சொல்வோம், காதோரம் ஒரு செய்தி சொல்வோம். சுடராகி நின்றார்கள், புயலாகி நின்றார்கள், புரியாத புதிராக சென்றார்கள், புரியாத புதிராக சென்றார்கள். நீரை துடைத்தே வாருங்கள், கண்ணில் வழியும் நீரை துடைத்தே வாருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள்.
பகைகள் எரிய வருக வருக தமிழாம். வழியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழாம். உன் விழியில் வழியும் நீரை துடைத்து வெளியில் வருக தமிழா. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. காற்றும் நிலவும் யாருக்கெனினும் கைகள் கட்டுவதில்லை. நாங்கள் போகும் திசையில் சாகும் வரையில் தமிழர் பணிவதும் இல்லை. காற்றும் நிலவும் யாருக்கெனினும் கைகள் கட்டுவதில்லை. நாங்கள் போகும் திசையில் சாகும் வரையில் தமிழர் பணிவதும் இல்லை. மீண்டும் மீண்டும் புதிதாய் நாங்கள் முளைப்போம் இந்த மண்ணில். மீண்டும் மீண்டும் புதிதாய் நாங்கள் முளைப்போம் இந்த மண்ணில். எங்கள் மூச்சும் இந்த காற்றில் கலந்து மூட்டும் தீயை கண்ணில். எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. கண்ணில் வழியும் நீரை துடைத்தே வாருங்கள். கண்ணில் வழியும் நீரை துடைத்தே வாருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள். எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. நன்றி. நன்றி சாந்தி, நல்ல நல்ல வடிவாக படிச்சிங்க. நன்றி. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த எங்களின் பாடல்கள் முடிவதற்கு ஒரு 30 செகண்டுக்கு முதல் நீங்கள் அழைத்தால் எங்களுடன் இலகுவாக தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் அநேக நேரம் காத்திருக்க நேரிடும். இது மாவீரர் வாரமாக நாங்கள் டிவிஐ சிஎம்ஆர் இசை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்யலாம், வீர அஞ்சலி செய்யலாம். அடுத்து உங்களுக்கு நாங்கள் தரும் பாடல் தமிழ் ஈழ விடுதலைக்காக எமது மண்ணின் வீர மறவர்கள் இராணுவத்தினரும் கொடூரங்களிலிருந்தும் தேடுதல்களிலிருந்தும் தங்கள் உயிர்களை பாதுகாப்பதற்காக தாங்கள் சென்ற இடங்களில் தமிழ் மண்ணில் வாழ்ந்த மக்களிடம் தேடிச் சென்று சரண் அடைந்தார்கள். தாயாக, தந்தையாக, உறவினராக தங்கள் கண்களின் இமை போல பாதுகாத்து அடைக்கலம் தந்த வீடுகளுக்கு நன்றி கூறும் மாவீரர்களின் பாடல். இதன் ஒவ்வொரு வரிகளும் எங்கள் கண்களில் நீர் மல்க வைக்கும். மாற்றார் முற்றுகை நடுவில் மூடி எம்மை உங்கள் சிறகால் மறைத்தீர்களே. இதோ உங்களுக்காக அந்த பாடல். அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி. நெஞ்சை அடைக்கும் துயர் சுமந்து செல்கின்றோம் உங்கள் அன்புக்கு எங்கள் நன்றி. அன்புக்கு
தேவைப்படும் காலத்தில் நீங்கள் கதவு திறந்தீர்களே, கதவு திறந்தீர்களே. அடைக்கலம் தந்த வீடுகளே, போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே. எங்கள் உடல்களில் ஓடும் சங்குருதி உங்கள் சோரல்லவா, உங்கள் சோரல்லவா. நாங்கள் தங்கி இருந்த நாள் சில நாள் என்றாலும் நினைவு நூறல்லவா, நினைவு நூறல்லவா, நினைவு நூறல்லவா. அடைக்கலம் தந்த வீடுகளே, போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே. உறவை பிரிந்திருந்தோம், அந்த இடத்தை நிறைத்தீர்களே, இடத்தை நிறைத்தீர்களே. அடைக்கலம் தந்த வீடுகளே, போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே, போய் வருகின்றோம் நன்றி. நெஞ்சை அடைக்கும் துயர் சுமந்து செல்கின்றோம், உங்கள் அன்புக்கு எங்கள் நன்றி, அன்புக்கு எங்கள் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே, போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே. எவ்வளவு துயர் நிறைந்த பாடல். ஒவ்வொரு வீரர்களும் தாங்கள் இருக்க இடமின்றி உண்ண உணவின்றி சென்ற நேரங்களில் அடைக்கலம் தந்த அந்த தெய்வங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் எத்தனையோ இதுகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களை அழைத்தும் நீங்கள் கதைக்கலாம், நீங்கள் மாவீரர்களை பற்றி கதைக்கலாம். சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு மாவீரர் இருக்கலாம், அல்லது ஏதாவது நீங்கள் சந்தித்த நீங்கள் பார்த்த நிகழ்ச்சிகள் ஏதாவது எங்களுடன் அல்லது எங்களை உற்சாகப்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162924059. காதல் என்பது ஒரு
இனிமையான உணர்வு. ஆனால் ஈழத்தாய் நொந்து அழும்போது இதை பார்ப்பது. எங்கள் காவலுக்கு வந்தவர்களே எங்களை கடித்து குதறும் போது காதல் என்ன, மாலை என்ன, விடிவு ஒன்றேதான் குறிக்கோள். இரு காதலர்கள் தங்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். உங்களுக்கான அடுத்த பாடல் தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும். தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும், என் தேசமெங்கும் மின்னல் வந்து வீழும். தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும், என் தேசமெங்கும் மின்னல் வந்து வீழும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும், அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும், என் தேசமெங்கும் மின்னல் வந்து வீழும். தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும், என் தேசமெங்கும் மின்னல் வந்து வீழும். வந்த பேய்கள் கடிக்கும் நாளையில் ஒரு காதல் என்ன, மாலை என்ன இந்த வேளையில். காவலுக்கு வந்த பேய்கள் கடிக்கும் நாளையில் ஒரு காதல் என்ன, மாலை என்ன இந்த வேளையில். எங்கள் தமிழ் வீரர் அவர் இருக்கும் இடம் போரேன், எங்கள் தமிழ் வீரர் அவர் இருக்கும் இடம் போரேன், இருக்கும் இடம் போரேன், தமிழ் ஈழம் வந்தால் வாரே. தென்றல் வந்து தொட்டு என்ன
எம் தலைவன் இந்த நிலையை பார்த்து தான் உருகின்றார். தங்கமேனி நொந்து ஈழத்தாய் அழுகின்றாள். எம் தலைவன் இந்த நிலையை பார்த்து தான் உருகின்றார். எங்கள் மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும். எங்கள் மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும். எதிரியாவி போகும் தமிழ் ஈழம் வந்து சேரும். வந்து மோதும் என் தேசமெங்கும் மின்னல் வந்து வீழும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும். இவன் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும். இவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் எம் தேசமெங்கும் மின்னல் வந்து வீழும். தேங்க்யூ சாந்தி. இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். வணக்கம் புருஷோத்தமன், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நான் மகிழ்ச்சியாக நன்றி. நீங்கள்? ஹலோ. ஓ, எப்படி இருக்கிறீங்க? நல்ல நல்ல சுகமா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியாக நன்றி. நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி. உங்களோட பாடல் கேட்டுக்கொண்டிருந்தா நான் நிறைய தினம் அழைப்பு ஏற்படுத்தினா நான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கிறதுக்கு. நீங்கள் இதுவரை நல்ல அழகா பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இப்ப பாடின பாடல்கள் எல்லாம் நாங்கள் அம்மா வயிற்றில இருந்த காலத்துல இருந்து பூமியில நடந்திருந்த காலம் வரையும் இந்த பாடல்களை கேட்டுத்தான் நாங்கள் வளர்ந்து நாங்கள் அந்த இன உறவையும் பற்றையும் அந்த உங்கள் பாடல் மூலம் அங்கே இருந்து பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு திருப்பி நாங்கள் உங்களோட பாடல் மூலம் கேட்கின்ற போது அந்த தமிழீழ விடுதலை புலிகள் ஆட்சி காலத்துக்குள்ள இருந்து கேட்கிற போல இருக்குது. அழகா இருக்கிறது. இதுவரை நாள் அந்த அது கேட்க மகிழ்ச்சியா இருக்கிறது. உண்மையில இதுவரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி ஈழத்துல நாங்கள் கேட்ட போல அப்படி இருக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி புருஷோத்தமன். உங்களை நாங்கள் ஈழ மண்ணுக்கே அழைத்து செல்கின்றோம். இன்னும் நன்றி நன்றி நன்றி. இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன. நீங்கள் கேளுங்கள். கேட்டு நீங்கள் உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் போட்டுக்கொண்டிருக்கேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நல்லா இருக்கிறது. நன்றி 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 புருஷோத்தமன். நீங்கள் அழைத்தமைக்கு, நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு மிக மிக நன்றி. நாங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது ஒவ்வொரு தமிழரின் கடமை. நன்றி நன்றி நன்றி. அடுத்த சாந்தினி அக்கா, டொமினிக் சந்திரன், அப்படி இருவரும் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். உண்மையிலேயே எமது தமிழினத்துக்கான முடிவுக்காக தங்கள் உயிரை அனைத்து மாவீரர்களுக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே உங்களுடைய இருவரது பாடல் ஒரு உருக்கமான குரலில், அதாவது தாய் முதலாம் தேதி இருந்து மார்கழி 31ஆம் தேதி வரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த கார்த்திகை மாதத்துக்கான உண்மையிலேயே இப்படியான ஒரு வாரத்தில் இப்படியான நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவி ஸ்தாபனத்தினருக்கும் சிஎம்ஆர் ஸ்தாபனத்தினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அது மாத்திரமல்ல இப்படியான நேரம் இப்படியான பாடல்களை எடுத்து வரும் உங்கள் இருவருக்கும் உண்மையிலேயே ஒரு மற்ற நேரம் கொடுக்கின்ற விளக்கமும் இன்றைக்கு அந்த கருத்தும் நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால்
அருமையா, அதாவது உருக்கமான குரலில் நீங்கள் பாடல்கள் தருகிறீர்கள். இதுக்கு மேலே நிறைய விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு தான் நன்றி நன்றி டோல்பி சந்திரன். தொடர்ந்து பாடுங்கள். நாங்கள் உங்களுடைய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். டோல்பி சந்திரன், நீங்கள் எத்தனை முறை நாங்கள் வந்தாலும் யார் வந்தாலும் நீங்கள் அழைத்து நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள். உங்கள் கடமை உணர்ச்சி நாங்கள் மிக 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 எங்கள் மனமார்ந்த நன்றி. நீங்கள் சிஎம்ஆர் டிவிஐக்கு தரும் ஆதரவு அளப்பெரியது. நன்றி நன்றி டோல்பி சந்திரன். நீங்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். 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 கமலி அழைக்கிறேன். இருவருமே அழகா பாடுவீர்கள். மாவீரன் வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி. மாவீரன் பண்ணி அந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. உங்களோட டைமுக்கு உங்களோட டைம் எடுத்து எங்களோட இதில் தொடர்பு கொண்டு எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் உங்களோட டைமை. நாங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம். அந்த டைம் செலவழித்து எடுத்து இது ஒரு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் பூஸ்ட். எங்களுக்கு உண்மையாக நேரடியாக நீங்கள் எங்களோட எடுத்து தொடர்பு கொண்டு இப்படி உங்களுடைய இது கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் அலாட். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். Hi, Ananathan Mama, and hi, Shantani Aunty. நான் வைஷ்ணவி காய்க்கிறேன். வைஷு. ஹலோ அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பாடுறீங்க. நன்றி. நீங்கள் உங்கள் நேரங்களை பாராமல் எங்களுடன் இணைத்து கதை பேருக்கு மிக மிக நன்றி. அப்படி என்ஜாய் பண்றீங்களோ? நல்லா என்ஜாய் பண்ணுவேன். மற்ற பாட்டுகளுக்கும் வெயிட் பண்ணுவேன். So I'm excited. நன்றி நன்றி. அம்மா அப்பாவையும் கேட்டு கொண்டிருக்கிறோமோ? Of course. அப்பா இருக்கிறார். பக்கத்துல இல்ல, ஆனா போன்ல அங்க காருக்கு கேட்டுக்க நிக்கிறாரு. ஓகேம்மா, நன்றியா. ஓகே, தேங்க் யூ. நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். அண்ணனாதன் அண்ணா, சாந்தினி, நீங்க ரெண்டு. நான் இந்து கதைக்கிறேன். ஹலோ. இந்து சொல்லுங்க. குரல் தெரியுது. அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். கூட ஆரம்பத்துல இருந்து பாட்டை கேட்டுக்கொண்டு இது வேற 3 பாட்டு தானே பாடினீங்க. நாங்க கதைச்சு கொண்டு வந்தா பாட்டு குறைஞ்சிருமோன்னு யோசிச்சது. இதுக்கு மேல உங்களை ஒரு விஷ் பண்ணுவோம். அவ்வளவு நல்லா இருக்குது. நீங்க பாடின 3வது பாட்டு அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தரலாமா? ஒரு பாட்டு உங்கள்கிட்ட கேட்கலாமா? நிச்சயமாக. நீங்கள் எங்கள் நேயர்கள் விருப்பம் எங்கள் பாக்கியம். அழகான அந்த பனைமரம், அது உங்களோட லிஸ்ட்ல இருக்கா தெரியாது. நாங்கள் இங்கே குறித்து வைத்துக் கொள்கிறோம். நேரம் இருந்தால் உங்களுக்காக அந்த பாடலை சில நல்லா பாடுறீங்க. சாந்தினி நல்லா பாடுறீங்கம்மா. கேட்க நல்லா இருக்குது. அந்த கூட உணர்வு பூர்வமா இருக்குது. ஞாபகம், எங்களோட ஊர் ஞாபகத்தை கொண்டு வாரீங்க. சந்தோஷமாயும் இருக்குது. தொடர்ந்து பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. உங்களோட டைமுக்கு thank you. Bye. Thank you. நன்றி. இந்த மா வீரர்கள் என்பது வெறும் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு மாவீரர்கள் இறக்கும் பொழுதும் ஒரு வெறும் உடல் மட்டும் செல்லுமோ என்னவோ தெரியாது. கை இல்லாமல் இருக்கலாம், கால் இல்லாமல் இருக்கலாம், தலையை இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஒரு வேதனையில் தான் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்வார்கள். அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். அப்படியான மாவீரர்களுக்கு அஞ்சலி செய்ய நாங்கள் எவ்வளவோ கொடுத்து வைத்தவர்கள். அதை இணைத்து கொண்டிருக்கும் சிஎம்ஆர் டிவிஐ நிர்வாக குழுவினருக்கு எங்கள் மனம் மிகுந்த நன்றி. இணைப்பில் இருக்கும் நேயர்கள் ஒரு சொற்பம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே என்று வீறு கொண்டு தலை நிமிர்ந்து மானத்துடன் வாழ்பவன் தான் தமிழன். எந்த இடர் வந்தாலும்
எப்படைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று வீறு கொண்டு துணிந்து போராடி தமிழ்த்தாயின் அடிமை விலங்கை அறுத்தறிந்து மானத்துடன் வாழ்பவன்தான் நம் தாய் மண்ணின் வித்துக்கள். தமிழ்த்தாயின் மானம் காப்பதே எமது லட்சியம் என்று வீரமுடன் வாழ்ந்து காட்டுவதாக மிக அழகான கவிதையாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தான் மாவீரன். இந்த பாடலுடன் சாந்தினி. நன்றி. மானம் ஒன்றே வாழ்வென
வாழ்த்துக்கள் சாந்தினி. மிக இந்த உணர்ச்சிகளை கொட்டி இந்த பாடலை Thank you. பாடினீர்கள். வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம். இருவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இருவரும் நலமா இருக்கிறீர்கள் போல இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். யார் பேசுவது? நான் தியாகராஜா பேசுகிறேன். இருவரும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். தியாகராஜா, உங்களுக்கு வணக்கம். எங்கள் குடும்பத்து சார்பே இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எங்கள் மாவீரர் அவர்களுக்கும் எங்கள் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி. தொடர்ந்து இந்த பாடல்கள் அருமையாக பாடிக்கொண்டிருக்கும் இருவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். மாவீரர்கள் எங்கள் வீர வீர மறவர்கள். வணக்கம் தேவகுமார். அதுக்கு நலமா இருக்கிறீங்களா இருவரும்? ஓ தேவகுமார் வணக்கம். வணக்கம் அண்ணா சாந்தினி அக்கா. வணக்கம் இருவருக்கும். வணக்கம். சிறப்பான பாடல் தெரிவுகள். உண்மையில தமிழர் மத்தியில ஒரு கனத்த ஒரு வேரத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேரத்தில் உங்களோட சிரமங்களை பார்க்காம இந்த சிஎம்ஆர் டிவியை இந்த நேரடி நிகழ்ச்சியில் உங்களை பங்கு பெற்றி உங்களோட பங்களிப்பை தர்ற உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இருவருக்கும். சிறப்பான பாடல்கள், சிறப்பான பாடத்தெரிவுகள், அருமையான குரல் வளங்கள். அண்ணன் சொல்ல தேவையில்லை. சாதனைக்காக கனக மேடையை பார்த்துருக்குறேன். நான் கணக்கு மேடையில் பார்த்துருக்கிறேன். அண்ணன் எத்தனை பேருக்கு குருவாக இருந்த ஒரு நன்றி நன்றி. அது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குமோ தெரியாது. ஐயோ, இருந்தாலும் வாழ்த்துக்கள் நன்றிகள். நன்றி 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 தேவகுமார். மாவீரர்களின் பாடல்களை எடுத்து எங்களுக்கு அங்கீகாரம் அளித்த டிவிஐ சிஎம்ஆர் நிர்வாக குழுவினருக்கு நாங்கள் மிக மிக கடமைப்பட்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செய்வது. என்ன சாந்தி? இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் அண்ணநாதன், சாந்தனி, சுந்தரலிங்கம் ஹியர். ஓ சுந்தரலிங்கம், பாடல்கள் மாக்க முதியோர் சங்க அங்கத்தோர் சார்பிலும் கட்டுத்துறை மக்களுடைய சார்பிலும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அண்ணா. நன்றி நன்றி. நீங்கள் உங்கள் சிரமங்களையும் பாராதே எங்களுக்கு வாழ்த்தி எங்களை உற்சாகப்படுத்தினதுக்கு மிக 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 நன்றி. நீங்கள் ஒரு பிஸியான ஆள். அந்த பிஸிகளையும் எங்களுக்கு கோல் பண்ணி அழைச்சி கதைச்சதுக்கு மிக 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 நன்றி. சந்திப்போம், வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. சாந்தினி, அண்ணநாதன், ரெண்டு பேருக்கும் நன்றி. வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி வரையும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர். மூன்று சந்திரன். ஓ டோல்மி சந்திரன். மாவீரர் வாரத்துக்கான இப்படியான பாடலை தருவதற்கு உங்களுக்கு மீண்டும் தலைவணங்கி கொண்டு உங்களால் முடிஞ்ச ஒரு வரி ராஜகோபுரம் எங்கள் தலைவன் நாங்கள் குறித்து வைத்துக் கொள்கிறோம். முடிந்தால் சிரமப்படுத்த விரும்பவில்லை. இந்த மாவீரர் பாடல்களே எங்களுக்கு திருப்தியா இருக்கிறது. இருந்தாலும் ஒரு ஆசை முடிந்தால் 2 வரி. நீங்கள் இப்படி விண்ணப்பங்கள் எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லா பாட்டும் உண்மையில எல்லா பாட்டும் எங்களுக்கு தெரியாது. எங்கள் தெரிந்த பாடல்களை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக பாடுவோம். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் நன்றி. தயவு செய்து இணைப்பில் இருக்கும் நேயர்கள் ஓரிரு நிமிடங்கள் இணைந்திருங்கள். மீண்டும் இந்த பாடலுக்கு அடுத்து உங்களை சந்திப்போம். அடிமைகளாக இருந்த தன் இன மக்களை விடுவிப்பதற்காக ஒரு தலைவன் உருவாகினான். அவனே மக்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பெற்றிருக்கின்றான். ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம். எங்கள் தலைவன் பிறந்தான். எங்கள் பகைவன். ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம். எங்கள் தலைவன் பிறந்தான். எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம்.
எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். மண்ணை மறவா என் தலைவன் அவன் எங்கள் மண்ணில் வேரூன்றி நின்றவன். அன்னை மண் பறிக்கும் மாற்றான் எதிரில் அவன் அனலை பொழிகின்ற நெற்றிக்கணை. மண்ணை மறவா என் தலைவன் அவன் எங்கள் மண்ணில் வேரூன்றி நின்றவனை. அன்னை மண் பறிக்கும் மாற்றான் எதிரில் அவன் அனலை பொழிகின்ற நெற்றிக்கணை. கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது வீரர் படை. கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது வீரர் படை. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம், எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். நெஞ்சு நெருப்பாகி நிமிர்ந்த தமிழீழ நிலத்தை உருவாக்கி காட்டியவன். பிஞ்சு மழலைக்கும் பகைவர் நஞ்சுடல் பிளக்கும் தமிழ் வீரம் ஊட்டியவன். நெஞ்சு நெருப்பாகி நிமிர்ந்த தமிழீழ நிலத்தை உருவாக்கி காட்டியவன். பிஞ்சு மழலைக்கும் பகைவன் நஞ்சுடல் பிளக்கும் தமிழ் வீரமூட்டியவன். கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது வீரர் படை. கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது வீரர் படை. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம், எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். வாழ துடித்த தமிழ் இனத்தின் வசை தீர்த்து வரலாறு படைத்த வழிகாட்டி. ஈழத் தமிழ் மண்ணின் தலைவன் அவன் எங்கள் இனத்தை கரை சேர்த்த படுகோட்டி. வாழ துடித்த தமிழ் இனத்தின் வசை தீர்த்து வரலாறு படைத்த வழிகாட்டி. ஈழத் தமிழ் மண்ணின் தலைவன் அவன் எங்கள் இனத்தை கரை சேர்த்த படகோட்டி. கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது வீரர் படை. கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது வீரர் படை. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம், எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான்.
மான தமிழ் மாந்தர் மறவர் வரலாற்றில் வான்படை கண்ட முதல் தமிழன் தானை தலைவன் உலகெங்கும் வாழ் தமிழன் தாகம் தீர்க்க வந்த தனி தலைவன். மான தமிழ் மாந்தர் மறவர் வரலாற்றில் வான்படை கண்ட முதல் தமிழன் தானை தலைவன் உலகெங்கும் வாழ் தமிழர் தாகம் தீர்க்க வந்த தனி தலைவன். கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான் பிறந்தது வீரர் படை. கரிகாலனே காலம் தந்த கொடை அவன் பிறந்தான் பிறந்தது வீரர் படை. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம் எங்கள் தலைவன் பிறந்தான் எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம் எங்கள் தலைவன் பிறந்தான் எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். Great singing, அண்ணநாதன். நன்றி நன்றி சாந்தினி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் 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 அண்ணன். கோடி வணக்கம் அண்ணன். நன்றி நன்றி நன்றி. நான் இங்கே மொன்றியலில் இருந்து ஆனந்தன் கதைக்கின்றேன். ஓ ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கு ஐயா. தலைவன் வந்த மாதிரியே இருந்த ஐயா. அருமையான பாடல் ஐயா. தாயக உணர்வை அப்படியே அள்ளி கொண்டு வந்தீர்கள். இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. கும்புரன் ஐயா. ஐயோ நன்றி நன்றி. இது வந்து மாவீரர் தெய்வங்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகின்ற வாரம் என்று கூறுவதை விட வருஷம் என்று கூற வேண்டும். நாங்கள் இங்கே சுகபோக வாழ்க்கை வாழ்வதென்றால் நான் எல்லோருக்கும் கூறுவதை பிரபாகரன், எங்களுடைய மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போட்ட பிச்சை, எங்களுடைய மாவீர தெய்வங்கள் எங்களுக்காக வழங்கிய காணிக்கை ஐயா. அவர்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள் இங்கு வாழுகின்றோம். சுகபோக வாழ்க்கை. எனவே அந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கவில்லை என்றால் ஒவ்வொரு ஈழத்தமிழனும் செய்த துரோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே நான் ஒன்று கூறுகின்றேன். எங்களுடைய கட்சி பேதங்களை மறந்து தமிழ் இனம் என்ற ஒரு இனம் என்று நினைத்து கொண்டு நாங்கள் இந்த மாவீர தெய்வங்களை எங்களுடைய மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பாதம் பணிந்து, இது ஒரு புனிதமான யுத்தம் ஐயா. புனிதமான ஒரு சிறப்புமிக்க ஒரு தமிழ் இனத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியான யுத்தம். நாங்கள் தோற்கவில்லை, நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம். எனவே இந்த மாவீரர் நாள் நிகழ்வை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், வேலை நாளாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வர வேண்டும், நாங்கள் எல்லோரும் வர வேண்டும். ஓய்வெடுத்து நீங்கள் போய் அவங்களுக்கு காந்தல் மலர் கார்த்திகை பூ செலுத்தி எங்களுடைய தெய்வங்களை வணங்க வேண்டும் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. அந்த மாதவ செல்வங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுவது? சாந்தினி, நான் மோகன் கதைக்கிறேன். மோகன், எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். வீர மரவலுக்கும் நமது மாவீரருக்கும் வீர வணக்கம் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல், இந்த கார்த்திகை மாதம் மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் இதுவரும் உங்களது நேரத்தை ஒதுக்கி மிகவும் உணர்ச்சியோசமாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்கறது மிகவும் உணர்ச்சியாக இருக்கிறது. நன்றி நன்றி. இந்த நேரத்தில் உங்களுக்கும் டிவிஐ சிஎம்ஆருக்கும் உங்களது நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்றி கொடுப்பதற்கும் மிகவும் நன்றி. எனக்கு ஒரு சின்ன ஒரு பாடல் ஒன்று நீங்க பாடணும். உங்களோட லிஸ்டில் முடியாது. உங்கள் விண்ணப்பம் எங்கள் கடமை. அந்த ஹை பிச் எல்லாம் நல்லா பாடுங்களா. ஒரு தலைவன் வரதுக்காக காத்திருந்தோம். அமேசிங், நல்லா பாடுங்களா. நல்ல உணர்வு பூர்வமா இருந்தது. இது வந்து விடுதலை கீதங்கள் தொகுப்புல வராது, தாயக பாடல்கள் தொகுப்புல வரும் நினைக்கிறேன். இந்த பாடல் பூத்த கொடி பூக்கள் இன்றி தவிக்கின்றது என்ற அந்த பாடல். பூத்த கொடி
அது ஒரு தாயகத்தில் உருவான பிஞ்சு மனம் நினைக்கிறேன். பிஞ்சு மனம் என்ற திரைப்படத்தில் இருந்து வந்த ஒரு பாடல். உங்களுக்காக நாங்கள் ஒரு சில வரிகள் நேரம் இருந்தால் உங்களால் இயலும் என்றால் இந்த பாட்டை எனக்காக பாடும் உங்களை மிகவும் உணர்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. குறித்து வைத்துக் கொள்கிறோம். உங்கள் சிரமங்களையும் பாராது எங்களை அழைத்து எங்களை கௌரவப்படுத்தியதற்கு மிக மிக நன்றி மோகன். தேங்க்யூ. இனிய வணக்கம். நான் மீண்டும் புருஷோத்தமன் தான். புருஷோத்தமன், உங்கள் இருவருக்கும் என்னோட பணிவான வேண்டுகோள், உங்கள் இருவரை பற்றி எனக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த புனிதர்கள் வாழ்ற பூமியில நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த புனிதர்களை பற்றி நீங்கள் இருவரும் பாடுவீர்கள் என்றால் நீங்களே உங்களை பார்த்து உண்மையில மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் இப்படியான வாய்ப்பு கிடைக்காது. அதே நேரத்தில் இந்த மாவீரர் துயிலும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அந்த துயில் கொண்டு இருக்கின்ற மாவீரர்கள் கூட இன்றைக்கு உங்களை நினைத்து பெருமை அடைவார்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் அழகிய தமிழ்ல கதைத்து அழகாக உங்களை பற்றி எடுத்து சொல்லி அழகாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில இன்றைக்கு மாவீரர்கள் துயில் கொண்டிருக்கின்ற மாவீரர்கள் நினைப்பார்கள் உங்களோட பாடல் சமர்ப்பிக்கிறதும் எங்களோட மக்களை பார்த்து நினைப்பார்கள் இன்னும் எங்களோட மக்கள் எங்களை மறக்கவில்லை என்று. அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. உண்மையில நான் உங்கள் இருவரையும் தலைவணங்குகிறேன். இன்றைக்கு எங்களோட தாய்மொழியான தமிழ் மொழியும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையும். அந்த தமிழ் மொழியும் உங்களை வாழ்த்தும். அவைகளோடு சேர்ந்து நானும் உங்களை தலைவணங்கி உங்கள் இருவரைக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் தெரியும். அவ்வளவு அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறீங்க. நன்றி அண்ணா. நன்றி. சில வரிகள் உண்மையிலே பாட முடியாமல் ஒரு என்ன சொல்வது, ஒரு அழுக வரும். குரல் கம்மும் எங்களுடைய பழைய நினைவுகள், எங்கள் தாயக நினைவுகள். நாங்கள் அங்கு செல்லும் பொழுது சில வரிகள் எங்களை மிக ஒரு தாக்கும். அது நீங்கள் இப்ப பாடைக்குள்ளே நாங்கள் அந்த பாடல்களை கேட்கக்குள்ளே எங்களுக்கு பாடுற உங்கள் 2 பேருக்கும் அப்படி இருக்கும். உண்மையில நீங்க அற்புதமா இருவரும் பாடிக்கொண்டிருக்கீங்க. அந்த உணர்வு பூர்வமாக உங்கள் இருவருக்கு தலைவணங்குதான். உங்கள் பாதங்களை தொட்டு நன்றி சொல்ல அவ்வளவு அற்புதமா இருக்கு. அவ்வளவு ஒரு சிறப்பான சேவை செய்திருக்கீங்க. மீண்டும் உங்கள் இருவருக்கு நன்றி. சில வேளையிலே அதான் குரல் வந்து கம்மதிரண்டு அந்த கவிஞர்களின் வசனங்கள் வந்து ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்து எங்கள் மாவீரர்களுக்கு ஒரு வீர வணக்கம், ஒரு அஞ்சலி செய்யக்குள்ளே அது என்ன செய்யறது. நாங்கள் எங்கள் இரத்தத்தில் ஊறின பாடல்கள். இசையமைத்தவர்களுக்கும் பாடியவர்களுக்கும் கோடி கோடி வணக்கம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நான் வள்ளிபிள்ளை பேசுறேன், டொரண்டோல இருந்து. வணக்கம். வணக்கம். எப்படி நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்க சுகமா இருக்கிறோம் 2 பேரும். நீங்க 2 பேரும் பாடல்கள் வந்து மிகவும் அருமையா இருக்கிறது. எங்களை பழைய ஈழத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. எங்களை பழைய ஞாபகங்களை கொண்டாடுறீங்க. நன்றி நன்றி. நீங்க தொடர்ந்து பாடுங்க, நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோம். உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதை எங்களுக்கு கால் பண்ணி எங்களை விஷ் பண்ணினதுக்கு உண்மையில நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். மாவீரர்களுக்கு உங்களை மாவீரர் வணக்கம். வணக்கம். ஓகே, நன்றிம்மா. அடுத்து உங்களுக்காக ஒரு 2 நிமிடங்கள் இடைவேளை. ஒரு இடமும் செல்லாதீர்கள், அப்படியே இருங்கள். உங்களை 2 நிமிடத்துடன் நாங்கள் சந்திக்கிறோம். Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் Active Green and Rose Complete Tire and Auto Center சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் Active Green and Rose. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer.
CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-2456-5555 416-245-6555 ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு அடுத்த பாடல், களப்பலிக்காக செல்லும் மாவீரர்கள் தங்களுக்கென பாதுகாப்பரண்களை அமைத்து வெளிப்படையாக நின்று சமர் புரிபவர்கள் அல்ல. வானமூட்ட வளர்ந்து நிற்கும் மரங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டினிலே இருளிலும் பதுங்கு குழிகளிலும் கொடிய விலங்குகள் விஷ ஜந்துகள் மத்தியிலும் துணிந்து வாழ்பவர்கள். உணவின்றி பல நாள்கள் இருக்க நேரிடலாம். நீரின்றி அழுக்கு நிறைந்த குட்டை நீரை அருந்தலாம். தாங்கள் மடிந்தாலும் தங்கள் தமிழ் ஈழ கனவு வருமா என்று ஏங்கி பாடும் பாடல் இது. வானியிருந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகிறேன். வானுயர்ந்த காட்டிலேயே நான் இருந்து பாடுகின்றேன். வயல்வெளிகள் மீது கேட்குமா இது மலைவெளி? மன்னிக்கணும், நேயர்களுக்கு மன்னிப்பு கோருகிறோம். உயர்ந்த காட்டினிலே நான் இருந்து பாடுகின்றேன். வயல்வெளிகள் மீது கேட்குமா இது வல்லைவெளி தாண்டி போகுமா? வயல்வெளிகள் மீது கேட்குமா வல்லைவெளி தாண்டி போகுமா? கொல்லும் நஞ்சை கூட அள்ளி தின்று சாகக்கூடும். எந்த நிலை வந்து சேருமோ எனக்கு எப்ப வந்து சாவு கூடுமோ? எந்த நிலை வந்து சேருமோ எனக்கு எப்ப வந்து சாவு கூடுமோ? வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்றேன். வயல்வெளிகள் மீது கேட்குமா இது
வல்லை வழி தாண்டி போகுமா? வயல்வெளிகள் மீது கேட்குமா? வல்லை வழி தாண்டி போகுமா? நான் சரியும் மண்ணில் நாளை பூ மலர்ந்து ஆடக்கூடும். தேனெடுக்கும் குயிக்கள் கூட்டம் தேடி வந்து பாடக்கூடும். இந்த நிலை வந்து சேருமோ? அதை இந்த விழி பார்க்க கூடுமோ? இந்த நிலை வந்து சேருமோ? அதை இந்த விழி பார்க்க கூடுமோ? வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்றேன். வயல்வெளிகள் மீது கேட்குமா? இது வல்லை வழி தாண்டி போகுமா? வயல்வெளிகள் மீது கேட்குமா? வல்லை வழி தாண்டி போகுமா? நாளை தமிழ் ஈழ மண்ணில் நாங்கள் அரங்கேறக்கூடும். மாலை கொடியோடு எங்கள் மன்னர் சபை ஏறக்கூடும். இந்த நிலை வந்து சேருமா? அதை எந்த விழி காணக்கூடுமோ? இந்த நிலை வந்து சேருமோ? அதை எந்தன் விழி காணக்கூடுமோ? வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்றேன். வயல்வெளிகள் மீது கேட்குமா? இது வல்லை வழி தாண்டி போகுமா? வயல்வெளிகள் மீது கேட்குமா? வல்லை வழி தாண்டி போகுமா? இது வல்லை வழி தாண்டி போகுமா? நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், செல்வகுமார் அழைக்கிறேன். அப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார். ரெண்டு பேரும் நல்ல போராளிகளின் பாடல்கள் அந்த மாதிரி பாடுறீங்க. நன்றி நன்றி நன்றி. அந்த பாடல்கள் சூப்பராக பாடுறீங்க. நல்லா உணர்ச்சி வசமா பாடுறீங்க. பாடுற நீங்க உணர்ச்சி வசமா பார்க்க தெரியுது. அந்த கஷ்டங்களை நினைச்சு பாடுறீங்க. அதான் அதுக்கு உங்களோட இருவருக்கும் வாழ்த்துக்கள். நான் முதல் போராளிகளுக்கும் அதில் இருந்த பொதுமக்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி கொண்டு உங்கள் இருவரும் நல்ல சிறப்பாக பாடுறீங்க. உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். நன்றி நன்றி நன்றி. உங்கள் சிரமத்தையும் பாராமல் எங்களை அழைத்து எங்களை மகிழ்வித்ததற்கு, எங்களை பாராட்டியதற்கு மிக மிக நன்றி. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் டிவியோட வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் உங்கள் தொலைபேசியில் காத வைத்து கதையுங்கள். வணக்கம். வணக்கம். நான் டிலன் கதைக்கிறேன். ஓ டிலன். டிலன் எப்படி இருக்கிறீங்க? எக்ஸலன்ட் சிங்கிங் அப்பப்பா. ஓ நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
டிலன். வணக்கம், நான் ஸ்ரேயா கதைக்கிறேன். ஓ ஸ்ரேயா குட்டி. அப்பப்பா ஓ எப்படி இருக்கிறீங்களம்மா? தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் காலிங். என்ஜாய் பண்ணுறீங்க? ஜோஷுவா ஜோஷுவா நல்லா படிக்கிறேன். நல்லா கதைக்கிறீங்களோ? ஓகே வணக்கம், நான் ஜெயகதைக்கிறேன். ஓகே. நல்லா படித்து கொண்டிருக்கிறீர்கள். மாவீரருக்கு இதை விட ஒரு வடிவா நல்ல ஒரு நிகழ்ச்சி. சமர்ப்பணம். சமர்ப்பணம். ஓகே, தேங்க்யூ, கிரேட் ஜாப். நன்றி நன்றி அழைத்தமைக்கு நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள், நீங்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ 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 ஹலோ, உங்களுடைய பேர் என்ன? ஹலோ ஹலோ, பேரை சொல்லுங்க. நீங்க உங்களுடைய பேர்? சுகி. சுகி. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட 2 பேர்த்த பாட்டும் கேட்டோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. மாவீரர்களுக்கு எமது அஞ்சலி. நீங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நாங்க பாபா தான் சுயிதா. ஓ தேங்க்யூ தேங்க்யூ, உங்களோட விஷயத்துக்கு தேங்க்யூ, உங்களோட blessing. தேங்க்ஸ் தேங்க்ஸ் so much. தேங்க்யூ. அந்த எனக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் உங்கள் இருவருக்கும். வணக்கம். நான் ரவிக்குமார் கதைக்கிறேன். ரவிக்குமார். மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்திக் கொண்டு உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற நல்ல தெளிவான பாடல்கள் நன்றாக படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் படியுங்க. நன்றி நன்றி. நீங்கள் உங்கள் சிரமங்களையும் பாராதே எங்களை அழைத்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. நாங்கள் மீண்டும் நன்றிகள். நன்றிகள் இதுவரைக்கும். நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் ஹர்ஷிதா கதைக்கிறேன். நீங்க அண்ணனாதனுக்கு அம்மா, நீங்க நல்லா பாடுறீங்க, அதை சொல்லத்தான் எடுத்தேன். தேங்க்யூ தேங்க்யூ அம்மா. Thank you. Thanks for your time. Thank you. எடுத்து எனக்கு விஷ் பண்ணினதுக்கு thank you very much. எங்களுக்கு 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 நன்றி அம்மா. நன்றி, நல்லா பாருங்க. ஓகே, பாய். தேங்க்யூ. நேர்கள் அப்படியே இணைப்பில் இணைந்திருங்கள். நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். தமிழ் மக்களாகிய நாம் காலத்தின் கட்டாயத்தால் தாய் நாட்டை விட்டு அந்நிய தேசங்களில் அகதிகளாக தஞ்சம் புகுந்து வாழ வேண்டி இருக்கிறது. தாய் நாட்டில் இருக்கும் மாமரம், கொய்யாமரம், வீட்டு பூந்தோட்டம், இன்னும் எவ்வளவுதான் கோடி கோடியாய் செல்வம் இருந்தாலும் எமது வீடு, எமது முற்றம் எவ்வளவு இழப்பு. இது ஒரு அகதியின் புலம்பல். ஈழமண்ணே, உன் மடியில் நான் வந்து விழ வேண்டும், என்னை மறந்து விம்மி விம்மி அழ வேண்டும். அன்னை தமிழீழ மண்ணே. அன்னை தமிழீழ மண்ணே, உன்னை அள்ளி முத்தமிட ஓடி வருவே. உன் மடியில் வந்து நான் விழ வேண்டும், என்னை மறந்து விம்மி விம்மி அழ வேண்டும். அன்னை தமிழீழ மண்ணே, உன்னை அள்ளி முத்தமிட ஓடி வருவே. உன் மடியில் வந்து நான் விழ வேண்டும், என்னை மறந்து விம்மி விம்மி அழ வேண்டும். அன்னை தமிழீழ மண்ணே, என் மண்ணே.
வாழ்ந்தாலும் உலகினிலே நான் ஏதில் என்று பேர் தாங்குகிறேன். எங்கு வாழ்ந்தாலும் உலகினிலே நான் ஏதிலி என்று பேர் தாங்குகிறேன். கண்கள் குளமாக ஏங்குகிறேன், நான் கனவிலும் அழுது தூங்குகிறேன். கனவிலும் அழுது தூங்குகிறேன். அன்னை தமிழீழ மண்ணே உன்னை அள்ளி முத்தமிட ஓடி வருவே. உன்மடியில் வந்து நான் விழ வேண்டும், என்னை மறந்து விம்மி விம்மி அழ வேண்டும். அன்னை தமிழீழ மண்ணே என் மண்ணே. செக்கச்சி வேலென்று செம்பருத்தி பூக்கள் சிரித்திடும் என் வீட்டு முற்றம் எங்கே? செக்கச்சி வேலென்று செம்பருத்தி பூக்கள் சிரித்திடும் என் வீட்டு முற்றம் எங்கே? அக்கா தம்பி என்று முற்றத்திலே தாயம் ஆடி மகிழ்ந்த என் சுற்றம் எங்கே? தாயம் ஆடி மகிழ்ந்த என் சுற்றம் எங்கே? அன்னை தமிழீழ மண்ணே உன்னை அள்ளி முத்தமிட ஓடி வருவேன். உன்மடியில் வந்து நான் விழ வேண்டும், என்னை மறந்து விம்மி விம்மி அழ வேண்டும். அன்னை தமிழீழ மண்ணே என் மண்ணே. கோடி கோடி இங்கே குவிந்தாலும் இந்த கோடியும் ஆடியும் என் நாடாகுமா? கோடி கோடி இங்கே குவிந்தாலும் இந்த கோடியும் ஆடியும் என் நாடாகுமா? பாடி மறுமையில் நான் வாழ்ந்த நாளிலும் அன்னை மண் தந்த மகிழ்ச்சிக்கு ஈடாகுமா? அன்னை மண் தந்த மகிழ்ச்சிக்கு ஈடாகுமா? அன்னை தமிழீழ மண்ணே உன்னை அள்ளி முத்தமிட ஓடி வருவே. உன்மடியில் வந்து நான் விழ வேண்டும், என்னை மறந்து விம்மி விம்மி அழ வேண்டும். அன்னை தமிழீழ மண்ணே என் மண்ணே. நேரில் நான் வரும் நாள் வரைக்கும் உன் நினைவே உயிராக வாழ்வேனம்மா. நேரில் நான் வரும் நாள் வரைக்கும் உன் நினைவே உயிராக வாழ்வேனம்மா. போரில் நீ வெல்லும் நாள் வரைக்கும் நான் தமிழனுக்கே துணை போவேனம்மா. நான் தமிழனுக்கே துணை போவேனம்மா. அன்னை தமிழீழ மண்ணே உன்னை
அள்ளி முத்தமிட ஓடி வருவே, உன் மடியில் வந்து நான் விழ வேண்டும், என்னை மறந்து விம்மி விம்மி அழ வேண்டும். அன்னை தமிழீழ மண்ணே என் மண்ணே. அருமையாக பாடியீர்கள் அண்ணநாதன். நன்றி சாந்தினி. ஹலோ, இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுவது? சாய்த்தியன். சாய்த்தியன், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? Thank you. Your singing is very good. Oh, thank you தம்பி. Thank you for your wishes. Thank you for singing. Thank you. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், நான் தவராஜா கரைக்கிறேன். தவராஜா, அதான் என்ன தவராஜான சத்தத்தை காண இல்லையான்னு பார்த்தோம். எப்படி இருக்கிறீங்க? நன்றி. என்ன நீங்கள் எல்லோரும் படி வைக்கிறீர்கள்? நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. சொல்லுங்க. காண மலையால் எமது காவிய நாயர்கள் புகழ்பாடும் சிறப்பு நாட்களில் இன்றைய இந்நிகழ்வுக்கு வருகை தந்து எங்கள் உள்ளங்களை ஊடுருவி எமது உன்னத மாவீரர்களை அழகாக உயர்ந்த உணர்வோடு பாடி மகிழ்வித்த இருவருக்கும் முதல் வாழ்த்துக்கள். கனடாவில் மிகப்பெரிய மூத்த இசைக்கலைஞர் அண்ணநாதன் அண்ணா அவர்கள், அவர்களுடன் சகோதரி சாந்தினியையும் சேர்த்து வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணநாதன் அண்ணா கனடாவின் தமிழ் இசை வளர்ச்சியில் பல களம் கண்டவர். நீண்ட காலமாகவே இசைக்காக உண்மையாக உழைப்பவர். அவரின் மகன், பேரன் என குடும்பமே இசையோடு பயணிப்பது கண்கூடு. அவரை இந்நிகழ்வில் மீண்டும் ஒருவரை பார்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் கூட. அவரும் இச்சிறப்பு நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இருவருக்கு சாந்தினியும் சேர்ந்து இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி அனைத்து மாவீரர்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தி உங்கள் இந்த இசைப்பயணம் இன்னும் உச்சம் பெற இசையாசி வேண்டி இந்நிகழ்வை எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள் இருவருக்கும் உண்டு. நன்றி தவராஜா. உங்கள் கவிதை மலைக்கு மிக 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 நன்றி. நீங்கள் எவ்வளவு எங்களில் மதிப்பு வைத்திருக்கிறீர்கள், அதை நாங்கள் செய்வோம். நன்றி அழுத்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தவராஜா. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். ஹலோ, வணக்கம். பாலா கழிக்கிறேன். ஹலோ, பாலா. பாலா பாலசிங்கம். பாலசிங்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். சூப்பரா இருக்கு. சரியான உருக்கமா இருக்கு கேட்டுக்கிட்டு. நாங்கள் குழம்புறம் போல இருக்கு. நாங்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. இல்ல இல்ல, நீங்க குழம்பாக பாடணும், அப்படியே பாடிக்கொண்டே இருங்க, நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ பாலா. தேங்க்யூ. நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் பாராது அழைத்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை நாங்கள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பாலா. ஆனா நீங்க இந்த பாடல் பாடுறதுக்கு நாங்கள் கேட்பை கொடுத்து வச்சிருக்கோம். தேங்க்யூ. ஐயோ, நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், நான் சிவா மாஸ்டர் சாய்க்கிறேன். சிவா மாஸ்டர் சொல்லுங்க, இருக்கிறீங்க? இருவரும் அருமையா படிக்கிறீங்க. நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கு. சாந்தினி என்னுடைய குரு. தொடர்ந்து படிங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். அருமை, வாழ்த்துக்கள். டைமுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். உங்களோட நன்றி. நன்றி. நன்றி நன்றி. ஓகே, மீண்டும் சந்திப்பேன் நாங்கள். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. சாந்தினிக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கடாகேசவன். இந்த அஞ்சலி மாலையை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் அந்த வீரர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் இருவருக்கும் எனது நன்றிகள். அதே நேரம் இந்த ஈழத்தமிழர் இனத்தின் முடிவுக்காக தமது உயிர்களை ஆகுதியாக்கிய அனைத்து மாவீரர்களுக்கும் நமது வீர வணக்கம். அந்த விடுதலை வீரர்கள் அபூர்வமான மனித பிறவிகள். ஆம், தமது சொந்த ஆசாபாசங்களை துறந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தம்மை முழுமையாக ஒப்படைத்தவர்கள். அவர்களுக்கு நமது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இருவருக்கு நன்றிகள். பாடல் தெரிவில் ஒவ்வொன்றும் அருமை. அதே நேரம் நாங்கள் சொல்ல தேவையில்லை, கருத்து ஒவ்வொன்றுக்கும் சொல்ல தேவையில்லை. கடைசியா படிச்ச பாட்டு கூட அன்னை தமிழ்ல மண்ணே, அந்த ஹை பிச்சில் அண்ணன் கலக்கிட்டீங்க. நீங்க கலக்கிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது, அந்த உணர்வை கொண்டுட்டீங்க. சும்மா இருக்கிற விட என்ன சொல்றது, உணர்வை
உணர்வை கொன்றோடும் தமிழ் மக்களுக்குள்ள அந்த மாதிரி செய்திருக்கிறீங்கன்னு. வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும், சாந்தினிக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யுங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றியோ. இந்த உணர்வு எங்களுடைய இரத்தத்தோடு கலந்திருப்பது, எங்கள் மண், எங்கள் தாய் மண், எங்கள் வீர மறவர்கள் எப்படி மறக்க முடியும்? அது அதான் சில வசனங்கள் எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கு. அது ஓகே, நாங்கள் அடுத்த பாடலுக்கு போகலாம். தயவு செய்து நேயர்களுக்கு மன்னிப்பு கோருகிறோம். எங்களுக்கு நேரம் மிகவும் சொற்பமாக இருப்பதால் இன்னும் ஓரிரு பாடல்களுடனும் நாங்கள் முடிக்க வேண்டும். நேரமாகிறது. எங்களுக்கும் படிக்க ஆசைதான், ஆனால் நேரம் காணாதே. இது ஒரு சில விண்ணப்பங்களை நாங்கள் முடித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். என்ன பாட்டு இதுன்றோம்? அழகான அந்த பாட்டு. இந்த பாடலை கேட்ட இந்து அவர்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். தமிழீழ மண்ணே உன்னை மறப்பேனா நீ என் அன்னை. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அன்று முற்றத்தில் அழித்து அழித்து நான் ஆனால் எழுதிய மண்ணல்லவா. அன்று முற்றத்தில் அழித்து அழித்து நான் ஆனால் எழுதிய மண்ணல்லவா. இன்று நான் பாடும் பாட்டும் என் தாய் மண்ணினுள் இசைக்கின்ற பண்ணல்லவா. இன்று நான் பாடும் பாட்டும் என் தாய் மண் என்னுள் இசைக்கின்ற பண்ணல்லவா. அழகான அந்த பனை மரம். இந்த பாடலை கேட்ட இந்து அவர்களுக்கு மிகவும் நன்றி. நேரம் போதாமையால் நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். இன்னொரு நேயருடைய ரிக்வெஸ்ட் இருக்கிறது. அடுத்த பாடலுக்கு செல்லலாம். நேயர்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்கின்றோம். நேரம் போதாமையால் உங்களுக்காக அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.
எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. விடுதலை வீரனாய் நீ வாழ்ந்த நாளை, களமது நடுவில் நின்ற உன் தோளை. விடுதலை வீரனாய் நீ வாழ்ந்த நாளை, களமது நடுவில் நின்ற உன் தோளை. அடி நெஞ்சில் நினைப்பவர்கள் 1000 உண்டு, அதோ பார் அவர் கையிலும் பலம் உண்டு. அடி நெஞ்சில் நினைப்பவர்கள் 1000 உண்டு, அதோ பார் அவர் கையிலும் பலம் உண்டு. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ அடைந்த சாவு இங்கே உயிரானது, நீ எறிந்த உயிர் விதை பயிரானது. நீ அடைந்த சாவு இங்கே உயிரானது, நீ எறிந்த உயிர் விதை பயிரானது. தீப்பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது, தீரனே உனது முகம் தெரிகின்றது. தீப்பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது, தீரனே உனது முகம் தெரிகின்றது. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. காலமெல்லாம் பாசறையில் நீ தங்கினாய், கண்மூடி என்று படமாய் தொங்கினாய். காலமெல்லாம் பாசறையில் நீ தங்கினாய், கண்மூடி என்று படமாய் தொங்கினாய். பூமாலை உன் படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். பூமாலை உன் படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்ட
மடியவில்லையடா, நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. அருமையான வரிகளுடன் இந்த பாடல் முடிந்தது. இணைப்பில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நாங்களும் நன்றி சொல்லும் தருணம் இது. பலரை இன்னும் பல நேயர்கள் இருந்தும் இணைக்க முடியாமல் இருந்தது. தயவு செய்து அவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். அடுத்த தருணம் உங்களுக்காக நாங்கள் சந்தர்ப்பம் தருவோம். நீங்கள் முடிச்சுட்டா நான் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லும் தருணம். நான் எனது மனைவிக்கும் எனது பிள்ளைகளுக்கும் எனது அக்கா எனது பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணுமே. ஏனென்றால் அவர்களது சப்போர்ட் இல்லை என்றால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முடியாது. சாந்தினிக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். கேட்டவுடன் என் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர். நன்றி சாந்தினி. என்னுடைய முதல் லைவ் ஷோ இது டிவியில். அந்த பெரிய கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எடுத்து தந்தது, எனக்கு உண்மையில் அதை வழங்கினது அண்டநாதன். அவருக்கு தான் மிகப்பெரிய தேங்கிங். அண்ட் ஆல்சோ சிஎம்ஆர் அண்ட் டிவிஐ அவர்களுக்கும் இந்த முதலாக எனக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து இதுக்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு அவர்களுக்கும் மனமாற நன்றி. அதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.